கர்நாடகாவில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளியை பிடிப்பதற்காக அம்மாநில தனிப்படை போலீசார் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுப்பிரமணி தரும் தகவல்களை கேட்கலாம். பெங்களூரில் நேற்று முன்தினம் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற பெண்ணை மர்ம நபர் ஒருவர் தாக்கினார். அந்த மர்ம நபர் தமிழகத்தில் பதுங்கியிருக்கலாம் என்று கர்நாடக காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 2 தனிப்படையினர் தமிழகம் வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு தனிப்படையினர் சேலம், கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் தீவிரமாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு தனிப்படையினர் சென்னையில் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடந்த ஏடிஎம் அருகில் தான் ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கிறது. இந்த பேருந்து நிறுத்தத்தில் தமிழகத்தில் சேர்ந்த பேருந்துகள் வந்து நிற்கும் என்று தெரிகிறது. இதன் அடிப்படையில் அந்த பேருந்து மூலமாக அந்த மர்ம நபர் தமிழகத்தில் தப்பியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் தனிப்படையினர் தமிழகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து பாதுகாப்பு இல்லாத ஏடிஎம்களில் கூடுதல் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து அந்தந்த மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் ஆணையாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவில் பாதுகாப்பு இல்லாத ஏடிஎம்களில் வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசித்து காவலாளியை உடனே நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்று சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இன்று அல்லது நாளை வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபடுவார்கள் என்று தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் சுப்பிரமணியன்.